அன்பு மக்களே, பார்த்து கொள்ளுங்கள். இதுதான் ரெடி காப்பி. சீனி இருக்குதுன்றான், பால் இருக்குதுன்றான், காப்பி தூள் இருக்குதுன்றான். இதை ஒரு பாக்கெட்டை போட்டு வெந்நியை ஊற்றி குடித்தா காப்பி ஆகிடும்னு சொல்கிறான். ஏன்னா எனக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி இல்லை. இது சோம்பிய சமையலுடைய முன் உதாரணமாக அது இருக்குது. அடுப்பை பற்ற வச்சு அதுக்குள்ளே ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றி அது நல்லா கொதிக்க வச்சு அதில் காப்பி தூளை போட்டு சீனியை போட்டு பாலை மிக்ஸ் பண்ணி குடித்தா அது பேஷாக நன்னா இருக்கும். இதோ இவன் நெக்ஸ்ட்லே கம்பெனிக்காரன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இதில் எவ்வளோ கெமிக்கல் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. 3-4 வருஷம் கேரண்டி கொடுத்துருக்கான். அவ்வளோ வருஷத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கணும்னா அதில் எவ்வளோ கெமிக்கல் பயன்படுத்தியிருப்பான்னு பார்த்துங்க மக்களை. இருந்தாலும் ஜோசப்பு வேறு வழி இல்லாமல் இதை குடிக்க வேண்டிய நிலைமை ஆகி போயிட்டு ஒரு ஃப்ளாஸ்கில் வெந்நி வச்சுருக்கான். இதை டம்ளரில் தட்டிட்டு அப்படியே குடிக்க வேண்டியது தான் காஃபி. சவுதியோட நேரம் 8:37 காலை, வியாழக்கிழமை, டிசம்பர். கெமிக்கல் காப்பி குடிக்கிறதுக்கு முன்னாடியே இருமல் வந்துட்டு இதெல்லாம் குடித்தேன்னா என்னன்னு தெரியல. இந்த பாருங்க மக்களை, கேப்ப மாவு மாதிரியே இருக்குது. என்ன கெமிக்கலோ என்னன்னு தெரியல, எல்லாம் ஊட்டி ஊட்டி இருக்கு. பார்த்துங்க மக்களே, இதுதான் தண்ணி, வெண்ணி இதில் இருக்குது. இதில் ஊற்றுனா காப்பி ஆகிடும்னு சொல்கிறாங்க. பேஷ் நன்னா கொதிக்குது. இதை நன்னா கலக்கணுமே, ஸ்பூன் எங்கன்னு தெரியலையே. மக்களே ஸ்பூன் எங்கே, வந்துருங்க. வராது, காப்பி கீழே ஊற்றினா தான் வரும். அச்சோ, கரண்டி எங்கேயோ காணாமல் போயிடுத்து. ஸ்பூன் இல்லைன்னா அதை கலக்க முடியாது, விரல விட்டால் சுட்டுடும். ஆஹா, நேற்று பீலட் பட்டர் சாப்பிட்டுட்டு ஸ்பூனை இங்கே தான் வச்சுருந்தேன். அது பகவான் நம்மளுக்கு காட்டி கொடுத்துட்டான். இனி இதை எடுத்து இந்த கிளாஸில் இருக்கிற காப்பி பொடியை நன்னா கலக்குங்கோ. பேஷ் நன்னா கலக்கிட்டேலா. இப்போ குடிச்சு பாருங்கோ. அப்படியே நாக்கில் டேஸ்ட்டு ஒட்டிண்டு இருக்கும். இப்போ காத்தால 8:40 குடிச்சேன்னா மாலையில் 5 மணி வரலும் டேஸ்ட்டு நாக்கில் இருந்துகிட்டே இருக்கும். ஆமாம் மக்களே, பார்த்துங்க. சோம்பேறி சமையலில் இப்படி ஒரு காப்பியை குடிக்கணும்னு பகவான் இன்னைக்கு தலையில் எழுதிவிட்டான். அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். பேஷாக இருக்குது. மனமும் நன்னா வருது. பேஷ் நன்னா மனம் வருது. குடித்தா தெரியும் இதோட யோகிதை என்னான்னு. ஆஹா, பிரமாதம், அற்புதம், ஸ்வீட்டாக இருக்குது. வயிற்றுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் வயிற்றில் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆஹா, பேஷ் நன்னா இருக்குது காப்பி. நோக்கு கொடுத்துட்டு குடிக்கலான்னு பார்த்தேன், அதை மறந்துவிட்டேன். நானே குடிச்சுட்டேன்.
டேஸ்ட்டு அங்கே பேஷ். காப்பி குடிச்சிட்டு முட்டை கொண்டு வந்துருக்கேன். வேவிச்சு முட்டையை தோலியை உரிச்சிட்டு அங்கே சாப்பிட வேண்டியது 2 முட்டை. இன்னைக்கு காத்தால உள்ள ஆகாரம் தீர்ந்தெடுத்து